Hi friends, welcome to Fragrance of My Life. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல இருந்து உங்களுக்கான ரெசிபி புதினா புலாவ். ரெசிபிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை தட்டி அப்படியே ஆல்னு கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். உங்களுக்கு நம்ம சேனல்ல வர கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. புதினா புலாவ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியான ஒரு ஒன் பாட் ரெசிபி. ரொம்பவே ஈஸியாக நீங்கள் வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு இதை கட்டி கொடுத்துடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். புதினா புலாவுக்கு நம்ம ஒரு விழுது ஃபஸ்ட்டு அரைக்கணும். அதுக்காக டேரெக்டாக மிக்ஸி ஜாரில் நான் தேங்காய் எடுத்துக்கிட்டேன். ஒரு 1/4 கப் தேங்காய் எடுத்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி பொடிசாக நறுக்கி போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி துண்டுகளாக, அப்போ தான் சீக்கிரமாக அரையும். ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி. ரெண்டுமே புதினா கொத்தமல்லி ரெண்டுமே ஒரே அளவு சேர்த்துக்கோங்க. காரம் கொஞ்சம் தூக்கலாக சாப்பிட்றவங்க 4 to 5 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு விழுதா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம சட்னி கரைப்போம்ல அந்த மாதிரிங்க. இப்போ புலாவ் செய்யலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ, ஒரு 3 கிராம்பு, இது எல்லாமே போட்டு ஒரு 30 செகண்ட் வதக்கிக்கலாம். இதெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். ஜீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 பெரிய வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 1.5 நிமிஷம் வதக்கினா போதும். நான் இங்கே ஒயிட் வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஸோ கலர் சேஞ்ச் ஆகுறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதுவாக தெரியாது. நம்மளுக்கு லைட் கோல்டன் மாதிரி ஆகும் பாருங்கள். நீங்கள் நம்ம ஊர் வெங்காயமே சேர்த்துக்கலாம். எந்த வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாங்க. எனக்கு இங்கே இப்போதைக்கு இதுதான் கிடச்சிது. அதனால் இந்த வெங்காயம் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா 3 விதமான வெங்காயம் கிடைக்கும். நாங்கள் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிப்போம். வெங்காயம் வதங்கிடுச்சு, கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய தக்காளி சேர்த்துக்கிட்டா போதும். நிறைய தக்காளி சேர்க்கக்கூடாது. 2 வெங்காயம், ஒரு தக்காளி. எப்போவுமே புலாவெலாம் செய்யும்போது நம்ம என்ன பண்ணுவோம், வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு சேர்ப்போம். இல்லைனா எண்ணெயிலேயே இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்குவோம். ஆனால் இதில் சேர்க்கலை. ஏன்னா நம்ம அரைக்கும் போதே இஞ்சியும் பூண்டும் சேர்த்து அரைச்சிருக்கோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த விழுதை சேர்த்துக்கோங்க. இந்த பேஸ்ட்டில் இருக்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். இதில் ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கோங்க. நான் இது எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணுறேன். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணும்போது சீக்கிரமாக குக் ஆகிடும். பட் எனக்கு என்னமோ அந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகாத மாதிரியே தெரியும். நீங்கள் ரொம்பவே சீக்கிரமாக செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கிற போது நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சு செஞ்சுக்கலாம். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி இருக்கணும். அந்த பச்சை வாசனை போயிருக்கணும். கொஞ்சமாக இந்த மாதிரி எண்ணெய் விடுற ஸ்டேஜில் இருக்கணும். இப்போ நம்ம ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம புலாவ் செய்கிறதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலாவையும் சேர்த்து விட்டுருங்க. சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் நல்லா வதங்கட்டும். இந்த புலாவுக்கான மசாலா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நான் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் பாஸ்மதி ரைஸ். அந்த பாஸ்மதி ரைஸை 2 கப் பாஸ்மதி ரைஸ் இதில் சேர்க்க போகிறேன். அரிசி எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1/2 கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி, நம்ம அரைக்கும் போது 1 கைப்பிடி அளவு சேர்த்துருப்போம். இதில் அதோட கம்மியாகவே சேர்த்தா போதும். புதினா கொத்தமல்லி ரெண்டுத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் உடையாமல் கலந்து விடணும். அதுதான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி. நம்ம 2 கப் அரிசி எடுத்துருக்கோம், அதனால் 4 கப் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போது இதையும் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா திறந்து பார்ப்போம். இதுவே நீங்கள் குக்கர்லனா இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு 2 விசில் மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு விட்டால் போதும். நம்ம ரைஸ் ரெடி ஆகிடும். இப்போ நான் 5 நிமிஷத்துக்கு அப்புறமா திறந்து காமிக்கிறேன் பாருங்கள். ரைஸ் ஒரு 80% வெந்துடுச்சு. தண்ணி இந்த அளவுக்கு இருக்குது. ஒரு லேயர் மேலே ஃபார்ம் ஆகுற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்குது.
இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்டவ்வை வந்து ஃபுல்லாக லோ பண்ணிவிடுங்க. லோ பண்ணிவிட்டு ஒரு 5 to 8 மினிட்ஸ் வந்து விட்டால் போதும். உங்களுக்கு நல்ல உதிரியான புலாவ் வந்து கிடச்சிரும். மறுபடி இதை மூடிடலாம். ஒரு 8 மினிட்ஸ்க்கு அப்புறமா பாருங்கள், நல்லா வந்து புலாவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். லைக் பண்ணிவிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.